என் கையில் இருக்கிறது தானுங்க ரேஷன் பாம் ஆயில். இதை நாங்கள் மாதம் மாதம் பயன்படுத்துகிறோங்க. பயன்படுத்தும் போது சுத்தி செய்து தான் பயன்படுத்துகிறோம். அது எப்படிங்கிறது பவுனம்மா நான் பாரம்பரிய முறையில் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வாங்க அந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். எனது அருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை, ரேஷன் பாம் ஆயில் சுத்தி செய்யும் குரு வித்தை பவுன் ஃபுட்ஸின் பாரம்பரிய முறையில் தெளிவா பாத்துக்குங்க. பாக்கெட் இன்னும் உடைக்கல, எப்படி வேணாலும் தலைகீழா இதா வேணாலும் தொங்க விடுற பாத்துங்க. இப்பதான் உங்க கண்ணு முன்னாடி கட் பண்றோம். இப்போ இங்க பாருங்க, அதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நம்ம. ஸோ கட் பண்ணி இதை ஊத்திட்டு பவுன் நம்ம ஹீட் பண்ண இதை பகிர்ந்து, அதாவது நம்ம விஷயங்களை பகிர்ந்துக்கலாம். சகோதர சகோதரிகள் எவ்வளவு கெட்டியா வருதுன்னு பாருங்க. மழை பெஞ்சிட்டு இருக்குது வெளியே, சரிங்களா? நிறைய சகோதர சகோதரிகள், அண்ணா எங்க குடும்பத்துல சம்பளம் அதிகம்னா இந்த எண்ணெயும் நாங்க பயன்படுத்துறோம்னா பயமா இருக்குண்ணா, நீங்க எதை சுத்தி செய்யறதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நான் நம்ம வீடியோவை உங்களுக்காக டேக் பண்ணேன். ஆனா அதை பார்த்துட்டு நீங்க ஏதோ ஒரு தாட்டி தானே பயன்படுத்துவீங்கிற மாதிரி சந்தேகமா கேட்டீங்க. ஸோ மாதம் நாங்க பயன்படுத்துறோம். மாதம் எங்களுக்கு கிடைக்கிறப்போ நான் அதை வாங்கி பயன்படுத்தியில உங்க முன்னாடி வைக்கிறேன். ஸோ பார்த்து வைங்க, என்ன நம்மளாம் பண்ண போறேன் அப்படிங்கிறத தெளிவா பாருங்க. நெருமை குடும்ப உறவுகளை, முதல்ல கேஸ் ஆன் பண்ணீங்களா? இப்போ முதல்ல இந்த நெய் மாதிரி இருக்கிற இந்த ரேஷன் பாம் ஆயில் உடைஞ்சு ஆயில் மாதிரி தனியா மாறணும். அது வரைக்கும் வேற எதையும் சேர்த்தக்கூடாது, பொறுமையா இருக்கணும். அதுக்கு முன்னாடி என் கையில் இருக்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். தெளிவா பார்த்துக்கங்க. நாட்டு ரக புளி, இது நம்மளே தொட்டோட வாங்கி தட்டி இதை உப்பு போட்டு ப்ரெசர்வேட்டிவ் மெத்தடில், அதாவது நம்ம பாதுகாத்து பாரம்பரிய முறையில் பவுன் ஃபுட்ஸோடதுல உள்ள வச்சது. இப்போ அதுல இருந்து எடுத்து ஒரு மலை நெல்லி அளவு நல்லா டைட்டா இப்போ நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கிறோம். நல்லா டைட்டா இருக்கணுங்க. புளியை நம்ம ஓப்பனா வெளியே போடக்கூடாது, அதாவது பிரிஞ்சு இருக்கிற மாதிரி போடக்கூடாது. நல்லா டைட்டா ஒரு பந்து மாதிரி பண்ணிக்கணும். இப்போ இதை பாத்தீங்க அப்படின்னா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இதைத்தான் போட்டு ப்ராசஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த இதுல என்ன இருக்குது அப்படிங்கறது வரிசையா பாத்துக்கலாங்களா? எவ்வளவு கெட்டியா இருக்குதுன்னு பாருங்க. இப்போ இந்த இதுல இருக்கிறத ஒரு படிச்சு காட்டிடுறேன் உங்களுக்கு. தமிழ்நாடு அரசு பொது விநியோக சிறப்பு திட்டம், செறிவூட்டப்பட்ட பாம் ஆயில் சமையல் எண்ணெய் 1 லிட்டர் அப்படின்னு போட்டிருக்குது. இந்த பச்சை கலர் சிம்பல் வச்சிருந்தா இது முழுக்க வெஜிடேரியன்ல தயாரிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இப்ப நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம தெளிவா உங்ககிட்ட சொல்லிடுறோம், எங்க உடலுக்கு இது நம்ம பயன் தர்ற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இந்த சுத்தி செய்யற முறையை நாங்க பயன்படுத்துறோம். மற்றபடி இந்த எண்ணெய் நல்லதுன்னோ கெட்டதுன்னோ நம்ம உங்ககிட்ட பரிந்துரைக்க வரல. அதை மைண்டில் நல்லா வச்சுக்கணும். நாங்க பயன்படுத்துறோம், ரேஷன் கடையில வாங்கி தான். ஆனா பயன்படுத்தியில இந்த ப்ராசஸை செய்து பயன்படுத்துறோம். ஓகேவா? அதை மனசுல வச்சுட்டு நிகழ்ச்சியை தொடர்ச்சியா பார்க்கணும். இந்தாங்க, இதை அப்படியே கையில் வச்சுக்கோங்க. இப்போ இது இதில் பார்த்தீங்கன்னா ரீஃபைன்டு ப்ளீச்டு டெட்ரைஸ்டு பால்மோலின் ஆயில், சுத்திகரிக்கப்பட்ட பாமலின் எண்ணெய் அப்படின்னு போட்டிருக்குது. புலி சப்சிடைசர் என்னென்னமோ போட்டிருக்குது. கொடுங்க முழு மானிய மூலத்தோட தமிழக அரசால் வழங்கப்படக்கூடியதுன்னு போட்டிருக்குதா? இங்க மெயின் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது, ரீஃபைனடு பால்மோலின் ஆயில் விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் டி சேர்க்கப்பட்டது. இவங்க இந்த எண்ணெயில சேர்த்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதை நல்லா நோட் பண்ணிக்கணுங்க. விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் டி, கண்ணுக்கு நல்லது விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் அதுக்கு முன்னத்து ஸ்டேஜ்னு சொல்றோம் இல்லைங்களா? விட்டமின் டி சூரிய குளியல நம்ம பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க, சூரிய குளியல ப்ரோ வைட்டமின் டி வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டிய உணவு விட்டமின் டியோட எடுக்க சொல்றல, அதுவும் இதுல சேர்க்கப்பட்டிருக்குது. நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. 1 லிட்டரு 910 கிராம். நல்லா பாத்துங்க. மேடு ஃப்ரம் இம்போர்ட்டட் பாம் ஆயில், இறக்குமதி செய்யப்பட்ட பாம் ஆயில் இருந்து தயாரிக்கப்பட்டது. அர்ஜிமோன் ஆயில் இல்லாதது. இந்த வார்த்தைகளை தெளிவா நோட் பண்ணிக்கங்க. சில விஷயங்கள் குடும்ப உறவுகளுக்காக பரிந்துரைக்கையில உங்களுக்கு தேவைப்படும். மற்றபடி இதுல எனர்ஜி 900, சரிங்களா? அதெல்லாம் தெளிவா இருக்குது. இதை உங்களுக்கு ஒரு போட்டோவா எடுத்து போட்டுறேன், நீங்க அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ எண்ணெய் கரெக்டா சூடாயிடுச்சு. இப்போ முதல்ல இந்த புளியை மட்டும் போட்டு பொடுன்னு பாத்தீங்கன்னா அந்த புளியிலிருந்து மொட்டு வந்துகிட்டே இருக்கும். அந்த மொட்டு வர நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் விட்டுட்டு, ஏன்னா கொஞ்சம் மழை காலமா இருக்கிறதுனால புளி கொஞ்சம் சொதப்பா இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த புளியை மட்டும் பாத்தீங்கன்னா எல்லா பக்கம் உருட்டணும். இப்ப இங்க இருக்கு இல்லைங்களா, இங்க இருக்கிறத அதுக்குதான் இந்த சல்லடை மாதிரி இருக்கிறத எடுத்த கரண்டி மாதிரி வச்சு தள்ளிங்கன்னா எண்ணெய் களையும். அப்போ சரியா இதாகாது. இப்ப இங்க பாருங்க, இதை அப்படியே முட்டை விட எல்லா பக்கமும்
உருட்டிகிட்டே வரணும். அதே நேரம் அந்த புளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடக்கூடாதுங்க, உடஞ்சிடக்கூடாது, பந்து மாதிரியே இருக்கணும். கடைசியில் கருப்பாய் ஃபைனலாகி போகிற வரைக்குமே அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ நம்ம இப்படி ஒவ்வொன்றா முதல்ல புளியை போட்டு இந்த எண்ணெயை உடைக்கிறோம், இந்த நச்சுத்தன்மையை நீக்குகிறோம், நம்ம பாஷையில் சொல்ல போனால். ஓகேங்களா? நல்லா உடைச்சுட்டு, இப்போ நான் சொல்கிறது விளையாட்டு இல்லைங்க, கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு மேலே ரேஷன் கடையில் கொடுக்கறதுக்கு முன்னாடியே கடையில் இருக்கிறப்பவே வாங்கி நம்ம பயன்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ 13 வருஷத்துக்கு மேலே தொடர்ச்சியாக நாங்கள் பயன்படுத்திட்டு இதனால் வரக்கூடிய உடல் உபாதைகள் எல்லாம் தடுக்கிறதுக்கு என்னென்னு கண்டுபிடிச்சி மறுபடியும் அதை பயன்படுத்தி அதில் நல்லா இருக்குதுங்கிறதுக்கப்புறம் உலக மக்களாகி உங்கள் முன்னாடி வைக்கிறோம். நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்கிறதுக்கல்ல, நாங்கள் இப்படி பயன்படுத்திட்டு ஆரோக்கியமாக இருக்கிறோங்கிறதுக்கு காட்டுறதுக்கு. இது பயன்படுத்துறதும் பயன்படுத்தாததும் உங்களது சுய விருப்பம். சரிங்களா? நம்ம யாரையும் கட்டாயப்படுத்துறதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம முறுக்கு இதெல்லாம் சுடுற மாதிரி பொறுன்னு வருது இல்லைங்களா? இப்போ வந்து அதை பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி எல்லா பக்கமும் அந்த முட்டையை வர விடுறோம். கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழேயும் அதே நேரம் உடஞ்சிடக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த வடைச்சட்டி அகலமாக கீழ் சைடு நிறைய இடம் மட்டமாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். ரொம்ப குழிவு வாக்கில் எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் எங்கே போட்டாலும் அது ஒரு சென்டர் ஓடி வந்துடும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பக்கம் எடுத்து போட்டுட்டு தனியாக ஒவ்வொரு பக்கமாக உருட்டி கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? முதல்ல இது ஓரளவுக்கு லைட்டாக கருப்பிடிக்கணும். மேல் சைடு, உள் சைடு கருப்பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்களா? எல்லா பக்கமும் ஒன்று சேர்ந்த மாதிரி கருப்பிடிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு உருட்டிகிட்டே வந்துடலாம். ஒரு சைடு கருப்பாயிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அது சென்ட்ரல் இதாகிறதுக்குள்ள நம்ம அடுத்த கட்டமாக பிடிங்க. இப்போ சுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம். நல்லா நோட் பண்ணிக்கங்க. கேள்வி கேட்ட சகோதரிகளை உங்களது உடல் உபாதைக்கு ஏற்ற மாதிரி எப்படி அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு பரிந்துரைக்கிறோம். தெளிவாக பார்த்துங்க, புதியவர்களும் தெரிஞ்சுக்குங்க. இப்போ அந்த சுக்கை போட்டு இருக்கிறத சுற்றியும் வந்து தள்ளி விடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நாங்கள் இதோட என்ன பண்ணிக்க போகிறோம்னா அந்த கருவேப்பிலை இலை எடுங்க, உருவி எடுத்து வைங்கன்னு நான் அப்போவே சொன்னேன். கருவேப்பிலையோடைய உருவுனது பார்த்துக்குங்க. அப்படியே போடுங்க, உள்ள போட்டுருங்க. வழக்கமாக பொடியாக போடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலை இலையை மட்டும் அப்படியே போட்டுருக்கோம். இப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயம், இந்த எண்ணெயை எதுக்கு பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து இந்த சுத்தி செய்கிற பொருள்களுடைய எண்ணிக்கை, அதோடைய மெத்தடு நம்ம ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணிகிட்டே வருவோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த உடனே இப்போ எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா போண்டா பஜ்ஜி இதில் தெறிக்க விட போகிறோம். மழை நல்லா பேஞ்சிட்டு இருக்குது. ஸோ மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி நோயோட்டக்கூடிய நொறுக்கு தீனிகளை செஞ்சு சாப்பிட போகிறோம். அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த 3 அணமே போதுமானது. இன்னியும் இது கூட கொய்யா இலை, நல்லா நோட் பண்ணிக்கங்க. கொய்யா இலை கிடைக்காதவங்க கடையில் கிடைக்கிற பொடி, இந்த கருவேப்பிலை கிடைக்காதவங்க கருவேப்பில் பொடி போட்டுக்குங்க. ஆனால் அதை வச்சு பிரியாணி மற்றதெல்லாம் செய்யாதீங்க, அதிகமாக தீஞ்சிரும். அது வேற பயன்பாட்டுக்கு தான் பண்ணணும். காலில் மூட்டு வலி அதிகம் உள்ளவங்க, அதுவும் இந்த ரேஷன் பாம் ஆயில் சாப்பிட்டா மூட்டு வலி வருதுன்னு கேள்வி கேட்ட சகோதரிகள் சொன்னவங்க, நீங்கள் முடக்கத்தான் இலை, சரிங்களா, அதை போடுங்க. கிடைக்காதவங்க முடக்கத்தானுடைய பொடியை போட்டுக்குங்க. ஸோ இதெல்லாம் போட்டு ஈஸியாக நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். நிறைய பேர் குருமிளகு கொஞ்சம் போடுவாங்க இது கூட, அது அவங்க சாய்ஸ். நம்ம அந்த மாதிரி ஃப்ளேவரை இதோட ட்ரை பண்ணுறதில்ல. தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த புளி உடஞ்சி வெளியே வரல, ஆனால் அதே நேரம் நம்ம உருட்டின மழைநெல்லி அளவு அப்படியே இருக்குது, ஆனால் கருத்து இருக்குது. அப்படிங்க அந்த புளி கருத்து இருக்குது. இப்போ இந்த கருவேப்பில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவு இதாகிடுச்சு. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா அது கருகிரும். ஸோ அதை இதுக்குள்ளே இருந்து வெளியே எடுத்துக்கலாம். ஸோ கருவேப்பிலை ஏதோ தட்டை தந்த பக்கிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதைய வெளியே எடுத்துடலாம். ஓகேங்களா? 1-2 சின்ன பொடிகள் இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. மீதி எல்லாம் போட்டு உள்ளே கருக்கிடாதீங்க. கருவேப்பிலை கருகிறதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. அவ்வளோதான். சல்லடை போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது ஒரு சிம்பிளான மெத்தட். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் நம்மளுக்கு இப்போ சுத்தமாக வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனால் இந்த பொடுன்னு வர்றது நிற்கிற அளவுக்கு நம்ம பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து இது மாறிட்டே இருக்கும். ஏன்னா உள்ள வரைக்கும் அந்த புளி வந்து இன்னும் தீயாமல் இருக்கும். தள்ளிக்கிங்க இந்த பக்கம். புளி உள்ள வரைக்கும் தீயாமல் இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. மேலே தான் கருப்படிச்சிருக்கும். அதனால் மிதமான சூட்டில் வச்சு உள்ள வரைக்கும் ஆகிற வரைக்கும், அதாவது கருப்படிக்கிற வரைக்கும் விடுங்க. அது வரைக்கும் அது பொடுன்னு வந்துக்கிட்டே தான் இருக்கும். உள்ளே இருக்கிற ஏரும் சரி, அந்த புளியில் இருக்கிற தண்ணியும் சரி வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளவுதான்.
இதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சுட்டு எது எதுக்கு பயன்படுத்துறோம்னு சொல்லிடுறேன், அதை தெளிவா கேட்டுக்குங்க. எண்ணெய் பலகாரம் செய்யறதுக்கும், வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய பூண்டு பொரி செய்யறதுக்கும், சாம்பார், குழம்பு, மிளகாட்டி வைக்கிற குழம்பு, இதெல்லாம் வந்து தாளிப்புக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம். நாங்க பயன்படுத்துறோம். உங்களுடைய விருப்பம், பயன்படுத்துவதும் பயன்படுத்தாததும் உங்களது ஓன் டிசிஷன். ஓகே, ஸோ நம்ம யாரும் சொல்றதில்ல. ஸோ இந்த அளவுக்கு இருப்போம் நம்ம எடுத்துக்கிறோம். நிகழ்ச்சியை முடிக்கணுங்கிறதுக்காக பொறுமையா எண்ணி செய்யணும்னா இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். ஸோ இப்போ அதை வச்சுட்டு இதை கையிலே வைங்க. போனோம்னா நான் அதை க்ளோஸ் காட்டணும். நல்லா அப்படியே வைங்க, கீழே இறக்கி வைங்க. நீ அந்த புளி கரெக்டா எந்த அளவுக்கு வெந்திருக்குது அப்படிங்கறதுடைய பக்குவத்தை க்ளோஸ் வைக்கிறேன். தெளிவா பாத்துக்குங்க எனதருமை குடும்ப உறவுகளை. இதோ கொஞ்சம் மேல எடுங்கம்மா, புளிய நீ மேல கொண்டு வாங்க. தெளிவா பாருங்க, இந்த அளவுக்கு புளிய நீங்க வச்சுக்கணும். கருப்படிக்கிற அளவுக்கு விட்டா போதுமானது. ரொம்ப கட்ட மாதிரி ஆகிற அளவுக்கு பண்ணிட வேண்டாம். ஓகேங்களா? தெளிவா ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப கட்ட மாதிரி ஆகிற அளவுக்கு பண்ண வேண்டாம் எனது அருமை சகோதரிகளை. ஸோ இன்னும் நிறைய இந்த மாதிரி எங்களுடைய பாரம்பரிய முறையில், அதாவது நம்ம பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையில் உங்களுக்காக சொல்லித்தர போகிறோம். ஸோ வழக்கம் போல் போடுங்கம்மா எண்டு காடை. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம். மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பலை போட்டு லைக் பண்ணிட்டு தயாராருங்க. இன்னும் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் ஏழை எளிய நடுத்தர மக்களும் பலன் பெற மாதிரி நிறைய வரப்போகுது. ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த மாதிரி எண்ணெய்கள் எல்லாம் கட்டாயம் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் பெரிய பெரிய பணக்காரரெல்லாம் மரச்செக்கினல் எண்ணெய் அது இதுன்னு பயன்படுத்துவாங்க. இது வந்து நம்மள மாதிரி நடுத்தர வர்க்கம், அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கான டிப்ஸ். தேவைன்னா பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம் மக்களே.